Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஆவாரம்பூ மூலிகை டீ எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அது முக்கியமா சுகர் பேஷண்ட்டுக்காக தான். 1 வீக்லயே சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆவாரம்பூ டீ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டை பொடி, 1 டீஸ்பூன் முருங்கை பொடி, 1/4 டீஸ்பூன் தேயிலை பொடி, டீ பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், நார்மல் சுகர். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ப்ரௌன் சுகரோ இல்லைனா பனக்கற்கண்டோ எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பனக்கற்கண்டு சேர்த்துக்கிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பனக்கற்கண்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பட்டை பொடி எல்லாமே நான் வீட்டிலே செஞ்சது, அரைச்சது. ஸோ எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ இதுதான் ஆவாரப்பூ டீ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த 5 ஐட்டமுமே ரொம்ப ஈஸி தான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணால் தான் 1.5 கிளாஸாக கம்மியாகும், கொதித்து 1.5 கிளாஸ்க்கு வரும். ஸோ நல்லா கொதிக்கணும். அதுக்காக இப்போது வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நம்ம வச்சுருக்கிற பவுடர் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஆவாரப்பூ பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். இந்த ஆவாரப்பூ பவுடர் கூட நான் வீட்டிலே செஞ்சது தான், காய வச்சு பொடி செஞ்சுருக்கேன். பட்டை பொடி கூட நான் வீட்டிலே செஞ்சது தான், நீங்களும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். முருங்கை பொடி, அப்புறம் தேயிலை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். டீ பவுடர் இதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து 2 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதுதான் நல்லது. நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றும். தண்ணி வற்றினா தான் டேஸ்ட்டும் இருக்கும். அதுதான் உடம்புக்கு அந்த சத்து ஃபுல்லு இறங்கணும்ல. அதனால் நான் இப்போ இந்த பவுடர் எல்லாமே நான் வீட்டிலே தான் செஞ்சேன். பட்டை வந்து பாக்கெட் வாங்கி வீட்டிலே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், பட்டை பவுடர். அதுமாதிரி முருங்கை பொடி கூட வீட்டிலே செஞ்சது தான். ஸோ நீங்கள் எல்லாமே இது வீட்டில் செய்ய முடியலன்னா ஒரு நல்ல நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் தனித்தனியாக இந்த பவுடர்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நாட்டு மருந்து கடையில் எல்லா பவுடர் விற்கிதுல. ஸோ ஆவாரப்பூ பவுடரும் பட்டை பவுடர், ஸோ அப்புறம் முருங்கை பவுடர் எல்லாமே நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். பட்டை பவுடர்னால் ஈஸி, நம்மளே செஞ்சிடலாம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதே மாதிரி செஞ்சால் டெய்லி 1 வீக் செஞ்சால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணணும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க 1 வீக் இதை ட்ரை பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுவும் லேடிஸ்க்கு இந்த பட்டை பவுடர் சேர்க்குறதால லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஹார்மோன் ப்ராப்ளம், ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டை பொடியை சாதாரண ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட டெய்லி சாப்பிட்டா நல்ல ஒரு பிளட் இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கு நல்ல கர்ப்பப்பையினை நல்லா ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவாங்க. அந்த பட்டை பொடிக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணி நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் சாதாரண சுகர் தான், நார்மல் சுகர் தான், ஒயிட் சுகர் சேர்க்குறேன். சுகர் பேஷண்ட் மறக்காமல் பனக்கற்கண்டோ ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு பெனிஃபிட்டு இந்த டீக்கு. அதுதான் ஒரு ஆப்டான ஒன்று ரிசல்ட் தரும். ஸோ மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் இதை கம்பல்சரி எடுத்துக்கிட்டால் நெக்ஸ்ட் வீக்கே டேப்லெட் சாப்பிட்றவங்க டேப்லெட்டே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது பர்சனலாக யூஸ் பண்ண இது. ஸோ கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.